சமீபத்தில் நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள், அவர் சென்று வந்த நிகழ்ச்சிகள்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான வரவேற்புகளாக இருக்கட்டும், மற்றும் அண்ணாமலை அவர்கள் அங்கிருந்து செல்லும் பொழுது அங்கு உள்ள மக்கள் அவருக்கு கொடுத்த ஒரு அன்பாக இருக்கட்டும், இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முக்கியமா அண்ணாமலை அவர்கள் தற்போது ஒரு திருமணத்தில் முடித்துவிட்டு அவர் காரில் ஏறும்போது அந்த திருமண மண்டபத்திலிருந்து ஒரு இளைஞர் அண்ணாமலை அண்ணா ஐ லவ் யூன்னு சொல்றாரு. இந்த காணொலியை பாருங்க. அவர் சொன்ன உடனே அண்ணாமலை அவர்கள் அந்த காரில் இருந்து கை காட்டி விட்டு மிக்க நன்றிப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க சொல்லிட்டு அந்த கார்ல கிளம்புறாரு. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு தரமான சம்பவம் இருக்கு. சமீபத்தில் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து கேரளாவுக்கு சென்றிருக்காரு. கேரளாவுக்கு எதுக்கு சென்றார்னா, பாஜகவுடைய புதிய அலுவலகத்திற்கு அவர் வந்து போய் பார்க்க போயிருக்காரு. அங்கே உள்ள பாஜக தலைவர்கள் மற்றும் பாஜக இளைஞர்கள் எல்லாம், அதாவது கேரளாவில் அண்ணாமலை அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துங்களேன். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்து அந்த புதிய அலுவலகத்தை அண்ணாமலை அவர்கள் பார்வையிட்டிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிருக்காருங்க. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி ஸ்ரீரங்கத்திற்கு போயிருக்காரு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கு வந்த பக்தர்கள் எல்லாம் கூட்டமாக அண்ணாமலை அவர்களிடம் வீடியோ போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொண்டிருக்காங்கன்னா பார்த்துங்க. ஃபேமிலியாக வந்தவங்க எல்லாருமே அண்ணாமலை அவர்களிடம் போட்டோ எடுத்திருக்காங்க. ஒருத்தர் விடாமல் அனைவரும் அண்ணாமலை அவர்களிடம் போட்டோ எடுத்திருக்காங்க. அங்கு கோவிலில் இருக்கும் குருக்கள் முதற்கொண்டு, குழந்தைகள் முதற்கொண்டு, வயதான பெரியவர்கள் முதற்கொண்டு அண்ணாமலை அவர்களிடம் போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு, அன்பை வந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறப்ப உண்மையாலுமே வேற லெவலில் ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்டாக தான் இருந்தது. அண்ணாமலை அவர்களுக்கு அங்கே வந்த பெரியவர்கள், வயதானவர்கள்லாம் அண்ணாமலை அவர்களை வாழ்த்தி வணங்கி விட்டு போயிருக்காங்க, வாழ்த்தி விட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாங்க ஒரு தரமான சம்பவம். அது என்ன சம்பவம்னா, பாஜக திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் குப்பைகளை வந்து அங்கே வந்து குப்பை பிரச்சனை வந்து ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்கு. ஆளுங்கட்சி வந்து அங்கே குப்பை கொட்டிட்டு ஒரு இடத்துல கொட்டிட்டு போயிடுறாங்க. அங்க மக்களுக்கு மிகவும் இடையூறாக இருக்கு. இதை பற்றி அண்ணாமலை அவர்களிடம் சொன்ன உடனே அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, அடுத்த முறை குப்பை கொட்டும் போது அந்த இடத்துல முதல் ஆளாக வந்து குரல் கொடுப்பேன், வந்து நிற்பேன் அப்படின்னு அந்த பாஜகவுடைய திருப்பூர் வடக்கு மாவட்ட துணைத் தலைவருக்கு அண்ணாமலை அவர்கள் வாக்குறுதி கொடுக்கும் இந்த வீடியோவும் வேற லெவல்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி வரும்போது தடுக்க வந்துரும். ஓகே, நிச்சயமா. இது மாதிரி தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் இந்த கடந்த 4-5 நாட்களில் தன்னுடைய பாஜக தொண்டர்கள் கொடுத்த உற்சாக வரவேற்பாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களிடம் பாஜக தொண்டர்கள் வைத்த கோரிக்கையாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களிடம் பொதுமக்கள் செலுத்திய அன்பாக இருக்கட்டும், ஆசைகளாக இருக்கட்டும், தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறது தான் காட்டுது. தொடர்ந்து இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்களை உங்களுக்கும் பிடிக்கும் என்றால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.